அதே மாதிரி நித்தி ஆயோக் ரிப்போர்ட்மே என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட இன்ஜின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்டென்சிவ் டெஸ்ட் நடத்தணும், டியூரபிலிட்டி டெஸ்ட் நடத்தணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது லைக் மக்கள், கார் கம்பெனிஸ், என்ன நிறுவனங்கள், இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசி ஒரு ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி தான் இதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொடுத்தாலும் கவர்மெண்ட் இது ரொம்ப அவசரமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி டெக்னிக்கலி எல்லாரும் சொல்ற மாதிரி டக்குன்னு எனக்கு வந்து 50 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்ததுப்பா என் கார், இப்போ திடீர்னு 10 கிலோமீட்டர் தான்ப்பா கொடுக்குது அப்படின்னா அது எனக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கலா படலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 10% எத்தனால்ல தான் கார் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு 10% தான் சேர்க்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கான மைலேஜ் டிராப் இருக்க தான் செய்யும். ஏன்னா எத்தனால் பெட்ரோலை விட கம்மியாக தான் பர்ன் ஆகும். ஸோ அதனால அவ்வளோ கம்பஸ்டபிள் எனர்ஜி அதனால கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ மைலேஜ் டிராப் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் எல்லாரும் சொல்ற மாதிரி இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ இது யாராவது வந்து இந்த மாதிரி ரியலாக உங்களுக்கு நடந்திருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்னல சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேக்கர் சியாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த E20 ஃபியூவலை வந்துட்டு பழைய கார்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பை 2028 இந்த எல்லா காருமே டோட்டலா நின்றும். ஏன்னா எத்தனால் ஒரு கரோசிவ் மெட்டீரியல், எத்தனால் வந்து மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்றதுனால இது வந்து காருக்குள்ள இருக்க இன்ஜினோ இல்ல ஃபியூவல் பைப்ஸோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு துருப்பிடிக்க வைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.